அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வார புத்தக அறிமுகப்படுத்துக்கு நான் எடுத்திருக்க புத்தகம் பாத்தீங்கன்னா குவிக்கம் இதழில் மலர்ந்த மலர்கள். பேரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்கு. குவிக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கும். ஆனா இணையத்துல இருக்கவங்களுக்கு இது நல்லா பழக்கப்பட்ட பேரா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மின் இதழ். இது ஒரு 12 வருஷமா இந்த மின் இதழ் போயிட்டு இருக்கு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு சுந்தரராஜன் அவர்கள் தான் இந்த மின் இதழை எடுத்து நடத்திட்டு வர்றாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பதிப்பக ஆசிரியர், அவர் பேர் வந்து கிருபானந்தன். இவங்க 2 பேர் வந்து பேங்க் ஆஃப் பரோடால வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இலக்கியம் மீது ஒரு தனி பற்று இருந்தனால இலக்கியத்துக்கு ஏதாவது தொண்டாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல வந்து அவங்களுக்கு வந்து இணையவழி கல்வி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இணையம் மூலியமா இந்த இலக்கிய சேவையை செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இதை சிறப்பான முறையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின் இதழில் வந்து நிறைய போட்டிகளை நடத்துறாங்க. சிறுகதை, குறுநாவல் போட்டிகள், நூல் வெளியீடு, இலக்கிய விமர்சன அரங்குகள், கருத்தரங்கு, ஜூம் உரையாடல் மாதிரி. ஜூம் உரையாடல் வந்து எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அந்த மாதிரி பல சில நிகழ்ச்சிகளை இவங்க நடத்திட்டு வராங்க. இந்த குவிக்கம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்த கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொரு கல்கி, குமுதம், விகடன் சொல்லிட்டு தனித்தனி புத்தகங்களா வந்தது. அந்த முக்கியமான இதழ்கள் இருந்து ஒவ்வொரு வார்த்தையா எடுத்துதான் குமுதம், விகடன், கல்கி, குங்குமம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த குவிக்கம். அதே மாதிரி இலக்கியங்களை வந்து ஒன்று சேர்ற இடம் அப்படிங்கிறதான் அதுக்கு குவிக்கம் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு இந்த இதில் ஆரம்பிச்சு சிறப்பா நடத்திட்டு வராங்க. இந்த புத்தகம் வந்து சுந்தரராஜன் அவர்கள் எழுதிய புத்தகம். அதுல வந்து ஒரு 12 கதைகள் இருக்கு. அது வந்து ஒரு 4 அல்லது 5 கதைகள் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன கதையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கதையா இருந்தாலும் சரி, எல்லா கதைகளுக்கு பின்னாடியுமே ஒரு கரு கண்டிப்பா இருக்கும். கரு இல்லாம, காரணம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் சொல்ல போற இந்த நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சீரியஸான ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சங்க இலக்கியமான ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே கண்டிப்பா ஒரு கரு இருக்கு. அதை நம்ம முதல்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ஒரு தவறு செய்தால். நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி பார்த்திருப்பீங்க. அவருடைய நிறைய பாடல்கள் வந்து நமக்கிடையே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுல முக்கியமா வந்து ஒரு பாட்டு வரும், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இந்த வாசகம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கவிஞர் வாலியோட ஒரு அற்புதமான வரி. இந்த வரி பாத்தீங்கன்னா, அது தவறு வந்து கடவுளே செஞ்சாலும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு அழகா அந்த பாடல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான ஃபேமிலி. அப்பா, அம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன், மருமக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அழகான ஒரு ஃபேமிலி. அவருக்கு வந்து அமெரிக்காவில வந்து கூகுள் கம்பெனில, நான் இப்போ சொல்றேன் இது எல்லாமே எதிர்காலத்துல நடக்கக்கூடிய, ஏன்னா மின் இதழ் இல்லைங்களா, தற்காலம் இல்ல, எதிர்காலம் பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டோரிஸ் தான் இதுல சொல்லியிருக்காங்க. பிற்காலத்துல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அழகா ஒரு தன்னுடைய ஏற்கனவே இருக்கிற கதையோட தன்னுடைய கற்பனையும் கலந்து சுந்தரராஜன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்படி பாக்குறப்போ இந்த ஒரு தவறு செய்தால் கதையில வந்து அந்த அவருக்கு வந்து அமெரிக்காவில் கூகுள் கம்பெனில வந்து அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலைக்கு சேர்றாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கம்பெனில வந்து நல்ல ஒரு தலைமை பதவி கிடைக்குது. அந்த தலைமை பதவியை ஏத்துக்கிறதுக்காக தான் அவர் கார்ல போயிட்டு இருக்காரு. ரமேஷ் அப்படிங்கிற ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த பையனோட பேரு. போயிட்டு இருக்கப்ப அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் அவர் அப்படியே மைண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர். அவங்கள வந்து இங்க அமெரிக்கா கூப்பிடுறாங்க. பட் ஆனா அவங்க வந்து அமெரிக்கா லைஃப்ல நமக்கு செட் ஆகாதுப்பா, நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த தடவை கடைசி அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அவர் வந்து கூகுள் கம்பெனி வேலை செய்யறாரு. அவங்க மனைவி வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாக்டரேட் படிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் முடிக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெரிய பொண்ணு பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. பட் ஆனா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்பெல் பி அப்படிங்கிற காம்படிஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஸ்டேட் லெவலில் நல்ல ஒரு செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் போகணுங்காக அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்களுடைய கடைக்குட்டி ஒரு 5 வயசு ஒரு பொண்ணு இருக்கா. அவ எப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜோவியலா பழகக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தை இந்த முறை ஊருக்கு வந்திருக்கப்ப அவங்க தாத்தா பாட்டிட்ட எப்படியோ பேசி அவங்கள ஊருக்கு வர வச்சாரா. அவங்க அப்பா அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து அவருக்கு அந்த கூகுள் கம்பெனில உயர் பதவி கிடைச்சிருக்கு. அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்காக அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போன் வருது அவங்க ஹையர் ஆபீசர்ட்ட இருந்து, இது மாதிரி உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சரி சார், நான் அங்கதான் சார் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அவரு.
அதே மாதிரி போயிட்டு இருக்கும். மறுபடியும் இன்னொரு கால் வருது. கால் வந்த உடனே அவர் அட்டன் பண்றாரு. அவங்க மனைவி தான் பேசுறாங்க. பேசிட்டு அப்பா அப்பன்னா என்னாச்சு என்னாச்சுன்னு அவர் கேட்கிறாரு. இது மாதிரி இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலேய போலீஸ் அதிகாரி வந்து நம்ம அப்பாவை அடிச்சிட்டாங்க, கீழே தள்ளினா என்னாச்சு அப்படின்னா, இல்ல அப்பா எப்பவும் போல வழக்கமா வாக்கிங் போறதுக்காக போயிட்டு இருக்காரு. அவங்க வந்து இவர் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இவரை கையை முறுக்கி இவரை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்பாவுக்கு தலையில அடிபட்டதுனால நிறைய பிளட் இதானதுனால அவருக்கு கொஞ்சம் நினைவு தப்பிருச்சு. நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நானும் டீனும் அங்கதான் இருக்கிறோம். நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்றாரு, சரி நான் உடனே வந்துடுறேன், பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவங்க ஹையர் ஆஃபீஸ் போன் பண்ணி இது மாதிரி நான் என்னால வர முடியாது சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. போனோடனே பார்த்தா அவங்க அப்பா கொஞ்சம் அந்த ஐசியூல தான் வச்சிருக்காங்க. இது மாதிரி அவர் கொஞ்சம் நினைவு தப்பி நிலை இருக்கு. ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமானதுனால அவர் மயங்க நிலையில இருக்காரு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், முடிஞ்ச உடனே சர்ஜரி பண்ணணும், முடிஞ்ச உடனே நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. சர்ஜரி முடிஞ்சு வந்தோம்னாலும் அவருக்கு அடிப்பட்டதுனால அவர் பேச்சு எடுத்த உடனே சரியா வராது. கொஞ்சம் அவர் பேச பேச அப்புறம் பேச்சு வந்துடும் சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. ஒரு வாரம் அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அந்த ஒரு வார காலத்துல உங்க ஃபேமிலிக்கு வர ஒரு 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 கருத்து போகுது. வந்து 15 வருஷமா இந்த அமெரிக்காவில் நம்ம உழைச்சிருக்கிறோம். அப்பா எந்த ஒரு தவறும் செய்யல. என்ன காரணம் அவர் அடிச்சாங்கன்னா, அது நிறவெறி இருக்கு இல்லைங்களா, நாம கருப்பு இனத்தவர். இந்த பாதிப்பு இப்ப மட்டும் இல்ல, காந்தியடிகள் காலத்துல இருந்தே இருக்கு. காந்தியடிகள் கூட டிராவல் பண்றப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகணும்னு ரொம்ப ஆசை. நீங்க ஏற்கனவே இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா அவர் நம்ம கருப்பினத்தர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தரவிட வெள்ளையர்களுக்கு மட்டும் தான் தருவாங்க. நம்ம போனா அந்த தேர்ட் கிளாஸ்ல தான் நம்ம போகணும். அதையும் மீறி அவர் ஒரு தடவை போயிருக்கிறாரு. சம்டைம்ஸ் அவர் அந்த நிறவரிக்காக அவர் கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இது காந்தியடிகளுக்கே நிகழ்ந்த ஒரு ஸ்டோரி. அதே ஸ்டோரி தான் இப்ப இவருக்கும் நடந்திருக்கு. அதனால இவர் ஒரு நிறத்துக்காக நம்ம அப்பாவை இது மாதிரி அடிச்சிருக்காங்கல்ல, நம்ம வந்து இத்தனை வருஷமா இந்த நாட்டுக்காக நம்ம உழைச்சிருக்கிறோம், அப்படி ஒரு மரியாதை இல்லாத நாட்டுல இனிமே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மனைவி குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ண உடனே சரி சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு வாரம் கழிச்சு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்த உடனே அவங்க அப்பா வீட்டுல இருக்கிறாரு. எல்லாரும் பேசி முடிவு எடுத்துறாங்க. அப்போ காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இவர் போய் ஓபன் பண்றாரு. ரமேஷ் ஓபன் பண்ண உடனே அவங்க ஹையர் ஆபீசர் தான் நிக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கல. உடனே சார் இல்ல சார் நான் வேலையை விட்டு நிக்கிற மாதிரி இருக்கேன், இதுக்கப்புறம் நான் இங்க வேலையில கண்டினியூ பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க ஹையர் ஆபீசர், நான் உன்னை பார்க்க வரல, நான் உங்க அப்பாவை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட நான் எதுவும் பேசல, நான் அப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு. ஏன்னா இவருடைய வளர்ச்சியில அவங்க அப்பா அவங்க இந்த மேல் அதிகாரிக்கும் நிறைய பங்கு இருக்கு. அதனால அவங்க அப்பா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரோ அதே அளவு மரியாதை அந்த ஆபீசர் மேல வச்சிருந்தாலும் அவரால் மறுப்பு சொல்ல முடியல. போய் பாருங்க சார், அப்பாவை பாருங்க அப்படின்னு சொன்னோடனே நான் அவர்கிட்ட பேசணுன்னே, இல்ல அப்பாவுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு, நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டு பண்ணோடனே, நீங்க வர வேணாம், இந்த குட்டி பொண்ணை நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளார போறாங்க. ரூம்குள்ளார போனோடனே கதவை தாள் போட்டுக்கிறாங்க. தாள் போட்டுன்னு ஒரு 1/2 hour ஆகுது. வெளியே இங்க அவங்க பையனுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அம்மாவுக்குலாம் என்னது என்ன உள்ளார நடக்குது ஒன்றும் புரியல அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணாங்க, என்ன நடந்திருக்குன்னா ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசாம நேரம் அவங்க ஹையர் ஆபீசர் கிளம்பிடுறாரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப இதாது நேரா உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அவங்க அப்பா வந்து அலறாரு. அவர் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. பதறி போயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் அந்த சின்ன பொண்ணு சொல்றா, நான் அந்த வெளியே வந்தாரு எங்களை ஹையர் ஆஃபீஸர். அப்ப அந்த குழந்தை சொல்றா, அந்த குழந்தை எல்லார்ட்டையுமே ரொம்ப ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா பழகுற குழந்தை, அந்த அளவுக்கு இது. ஐ லவ் யூ சோ மச் அப்பா, இந்த இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு அந்த ஹையர் ஆஃபீஸர் அந்த குழந்தை இதுக்கு முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு போறாரு. உள்ளார போனோன்னே பயப்படாதீங்கப்பா, தாத்தா வந்து கஷ்டத்துல அழறாரு, ரொம்ப சந்தோஷத்துல தான் அவர் அழறாரு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. அப்ப அவங்க பையன் போய் அவர் பக்கத்துல உட்காந்து அவர் கையை எடுத்து பிடிச்சு கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு, ஏன் அழறீங்க, என்ன சொன்னாரு அவரு, ஏதாவது மிரட்டினார் என்ன எதுவும் கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லப்பா அவர் எதுவும் சொல்லல. உள்ளார வந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து தடுமாறு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒவ்வொரு வார்த்தையை பேசுறாரு. அதுக்கப்புறமா பேச பேசன்னு அவர் மாதிரி வந்தாரு. வந்து எங்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து வந்து எங்க நாட்டு சார்பாகவும் நாட்டு மக்கள் சார்பாகவும் அந்த போலீஸ் அதிகாரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய கூகுள் கம்பெனி வந்து எனக்கு அப்புறம் இந்த பதவி வந்து தலைமை உங்க பையனுக்கு தான் ரொம்ப தகுதி இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், இது மாதிரி நடந்துக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு. அவர் ஒரு ஆங்கிலேயர், பட் அழகா ஒரு திருக்குறள் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். இந்த திருக்குறளுக்கு என்னை விட உங்களுக்கு அர்த்தம் நல்லாவே தெரியும், அதனால எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. உடனே அவர் சொல்றாரு,
அந்த திருக்குறளை வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து இவ்வளவு அழகா வந்து உச்சரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா நான் ஒரு தமிழனே கிடையாது, தமிழ் ஆசிரியர் கிடையாது. அதனால நான் அவங்களை மன்னிக்கிறதா முடிவெடுத்துட்டோமா, அதனால நம்ம யாரும் இந்தியாவுக்கு போக வேணாம், நீங்களும் அந்த போலீஸ்காரங்க கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுங்க, நம்ம இங்கேயே இருந்துடலாம், இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவரு கம்பெனிக்கு போறாரு. கம்பெனிக்கு போனோன்னா அவங்க ஹையர் ஆஃபீஸர் சொல்றாரு, வெல்கம் யங் மேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீங்க அந்த திருக்குறள் எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம கூகுள் சர்ச்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி மூலியமா என்ன சொல்றேன்னா, இணையத்தோட வேல்யூவும் அந்த இணையத்துல கூட திருக்குறளை வந்து எவ்வளவு அழகா ஒரு ஆங்கிலேயர் உச்சரிச்சு திருக்குறளோட மதிப்பு நமக்கு தான் தெரியாம இருக்கு. ஆனா அது வந்து இன்னும் வெளிநாடு பிற்காலத்திலயும் வெளிநாட்டுல அதை கொண்டாட்டமா அதை ஒரு இதாதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளோட அழகு சிறப்பு வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா வலின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு பெயின் இல்லாம யாருக்குமே முன்னேற்றம் கிடையாது. சக்சஸ்ங்கிறது வந்து நிறைய பெயினுக்கு அப்புறம் தான் அந்த சக்சஸ்ங்கிறது கிடைக்கும் கண்டிப்பா. பாத்தீங்கன்னா நான் ஒரு பேர் மட்டும் சொல்றேன், யாருக்காவது அந்த நேம் ஏதாவது ஐடியா இருக்காங்க. ஆக்னஸ் கோன்சா போஜாஜியூ, இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா யாருக்காவது? ஆக்னஸ் கோன்சா போஜாஜியூ, ஏனி ஆன்லைன்ல இருக்கவங்க கூட யாராவது சொல்லலாம், ஐடியா இருக்கா? ஆனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்களுக்கு மட்டும் இல்ல உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு க்ளூ தர ஒரு பெண்மணி. எனி ஐடியா? இல்ல, பேர் நல்லா ஞாபகம். ஆக்னஸ் கோன்சா போஜாஜியூ. ஓகேங்களா? இந்த பெண்மணியோட அந்த ஸ்டோரியை தழுவிதான் இந்த கதையை அவர் எழுதியிருக்கிறாரு. கதையோட முடிவுல நீங்களே அந்த பேரை சொல்லிடுவீங்க. கதைக்குள்ள போலாமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கோகிலாமான்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு பெண்மணி, 92 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க வந்து ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க உடம்புல வந்து ஒரு அந்த மரண வலி, பெயின், உடம்பு ஃபுல்லா ஒரே பெயினா இருக்கு. அவங்களால ஏந்திருக்க முடியல, ஒண்ணும் முடியல. ரொம்ப 92 இயர்ஸ், யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வழியில அவங்க இருக்காங்க. எல்லாமே வந்து கண்ணு யாராவது ஏந்திரிச்சு பார்க்கணும் கூட கண்ணை இப்படிதான் வச்சு கண்ணு சுருக்கிட்டு பார்ப்பாங்க. சரியா சாப்பிட முடியாது. அவங்க பேசினா கூட அவங்களுடைய பேச்சு வந்து புரியும், பட் இருந்தாலும் கிளியரா புரியாது இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க காது ரொம்ப நல்லா ஷார்ப்பா கேட்கும். சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன சவுண்ட் எங்க இப்போ அந்த தெரு முனையில எங்கேயாவது பைப்ல இருந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்டா கூட நல்லா கேட்கும். அந்த அளவுக்கு அவங்க காது வந்து ரொம்ப ஷார்ப்பு. அதே மாதிரி ஒரு பூக்கள் நடுவுல பாம்பு ஒரு சவுண்டு கேட்குறீங்களா புஷ்ன்னு, அந்த சவுண்டு கூட அவங்களுக்கு நல்லா கேட்குமா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த காது வந்து ரொம்ப ஷார்ப் அவங்களுக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பண்ணிருக்கப்போ அவங்க வந்து அதான் அந்த நர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கொரட்டு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. கேட்டுனா இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது ஏதாவது ரொம்ப சந்தோஷம் பெயின் வந்துடும் உங்களுக்கு, தாங்க முடியாத வலி வரும். ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த சந்தோஷத்தோட சேர்த்து இவங்களுக்கு வலியும் வருமா. ஒவ்வொரு சந்தோஷப்பையும் அந்த வலியை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன உடனே அந்த மயக்கத்துல படுத்திருக்கப்ப அவங்களுடைய அந்த பழைய ஸ்டோரி அப்படியே அவங்க நினைவு போகுது. அப்போதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது. முதல் குழந்தை அந்த இந்தியாவுக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்குதான் அவங்களுக்கு ஒரு முதல் பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைங்க பிறந்து இறந்துடுறாங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டுக்காரர் அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. சரிங்களா? போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு குழந்தைய வச்சு இட்லி கடை வச்சுட்டு அவங்க லைஃப ரன் பண்றாங்க. அந்த குழந்தை வந்து எங்களுக்கு கத்து கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஊர் தலைவர் கேட்கிறாரு. ஆனா அவங்க தரல. கடைசியில அந்த பையன் என்ன பண்ணா, வேலைக்காக மலைய போயிடுறாரு. போனோடனே ஒரு 40 வயசுல இந்த அம்மா வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. யாருமே இல்ல கூட, தனியா இருக்காங்க. எப்படி லைஃப ஓட்டுறது அப்படிங்கிறப்ப அவங்களால முடியாம அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த டைம்ல வந்து அவங்க ஒருத்தர் காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துறோடனே அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த நினைவுகள் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பேச்சு சத்தம் கேட்கிறப்ப டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்களுடைய மூளைக்கு போற ரத்த குழாய் வந்து வெடிச்சிருச்சு, அதனால இன்னும் ஒரு நாள் தான் இவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க இறந்துருவாங்க. ஆனா ஒரு முக்கியமான பிரதம மந்திரி வந்து இவங்களை பாக்குற வரைக்கும் இவங்களை நாம பத்திரமா பாத்துக்கணும், அது வரைக்கும் அவங்களை இதுவும் அவங்களுடைய உயிருக்கு இதாகாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே அப்பதான் அந்த ஏன் இவங்களை பிரதம மந்திரி அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போன் வருது. பிரதமர் மந்திரியோட பிஏட்டு வந்து ஒரு போன் வருது. வந்த உடனே இந்த மாதிரி உங்களை வந்து பிரதம மந்திரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா உங்களுடைய சேவைக்காக அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேட்ட உடனே நமக்கு எதுக்கு நம்ம இந்த அவார்டு இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றப்ப பிரதமர் வந்து மந்திரி பாக்குறதுக்கு பதிலாக பேசாம நம்ம கணவனோ இல்ல நம்ம வெளிநாட்டுக்கு போன அந்த மகனோ இல்ல நம்ம இறந்து போன மகளோ யாரோ வந்து நம்மளை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்களோட கம்பேர் பண்ணா அவங்க ஃபேமிலி தான் எப்பவுமே பெண்களுக்கு அவங்க ஃபேமிலி தான்.
அந்த ஃபேமிலி தாண்டி தான் மத்த எல்லாமே அவங்களுக்கு. சோ இவங்க யாராவது வந்து நம்மள பார்க்க மாட்டாங்களான்னு அந்த மனசு ஏங்கிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்பயே மறுபடியும் ஒரு பெயின் வருது. அவங்க இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவங்கள பத்தின ஸ்டோரிஸ் அடுத்த நாள் எல்லா இதழ்களையும் எல்லா புக்லயுமே வருது. என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 40 வயசு அவங்க இறந்து சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்ப அவங்கள காப்பாத்துறவங்க அவங்கள கொண்டு போய் ஒரு ஹோம்ல சேர்த்துறாங்க. சேத்தியர் ஹோம் சொல்லிட்டு ஒரு ஹோம்ல சேர்த்துறாங்க. அந்த ஹோம்ல சேர்த்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க உடல் ஊனமுற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தொழுநோய், அதுக்கப்புறம் வந்து புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து தொண்டு செஞ்சு சேவை செஞ்சுட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேவையை பாராட்டி அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்து டெல்லிக்கு அனுப்புறாங்க. டெல்லிக்கு அனுப்புனா அங்க போய் ஒரு ஹோம்ல இருந்துட்டு இதே மாதிரி சிறப்பா சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பணத்துக்காக வேலை செய்தோட சேவைக்காகவே பிறந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே ஒரு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லாருக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணாங்க, அந்த ஹோம் வேண்டாம், இதுக்கு மேல இதை ரன் பண்ண முடியாது, நம்ம மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அந்த ஹோம் நடத்துறவங்க பேசிருக்கப்போ, இல்ல வேண்டாம், இந்த ஹோமை நான் நடத்துறேன், நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ ஒரு கிராமத்துல இருந்து படிக்காம வந்த பொண்ணு உன்னால எப்படி நடத்த முடியும் அப்படின்னு. இல்ல நான் பாத்துக்கிறேன், என்னால நடத்த முடியும், நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே சரி என்ன பண்றாங்க, அவங்க அவங்க கொடுக்குறாங்க. எங்களுடைய சேவை மனப்பான்மை பாராட்டி நிறைய பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹோம் வந்து அங்க மட்டும் இல்லாம பல ஊர்கள்ல அவங்க அந்த ஹோம் அது மாதிரி காப்பகத்தை உருவாக்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 42 வயசுல ஆரம்பிச்ச அந்த பொது தொண்டு அந்த சேவை வந்து 92 வயசு வரைக்கும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த இறக்குற ஆக்சுவலி ஒரு 80 இயர்ஸ் மேல போனாலும் யாரோட உதவியாவது நமக்கு தேவைப்படும். ஆனா 92 வயசுலயும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்யணும், போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. சோ அந்த சேவையை பாராட்டி தான் அவங்களுக்கு மதர் தெரசா, அன்னை தெரசாவோட அந்த அவார்டை கொடுக்கறதுக்காக அவங்க பிரதம மந்திரி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி அந்த இறந்து அவங்க ஆக்சுவலி அவங்க செஞ்ச இவ்வளவு தொண்டுக்கு சேவைகளுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து கண்டிப்பா சொர்க்கம் தான் கிடைக்கும். ஆனா அப்பயும் அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப கூட நரகத்துல யாராவது கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது தொண்டு செய்யலாமா, சேவை செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க நரகத்தான் போவாங்க. ஏன்னா அவங்க வந்து கோகிலா அம்மா. இப்ப எனி ஐடியா யாராவது அந்த கோகிலா அம்மா கேரக்டர் யாருன்னு தெரியலையா? ஆக்னஸ் கோன்சா போஜாஜி யாருன்னு தெரியலையா? நானே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டோரியிலே ஒரு க்ளூ கொடுத்திருந்தேன். மதர் தெரசா அவங்களுடைய இயற்பெயர் தான் ஆக்னஸ் கோன்சா போஜாஜியூ. ஆமா, அவங்களுடைய இயற்பெயர் தான். நெட்ல வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஸ்டோரி அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே நடந்த ஸ்டோரி அதோட இவருடைய கருத்தை மிக்ஸ் பண்ணி எதிர்காலத்துல வர்ற பசங்க படிக்கிற மாதிரி இவருடைய எல்லா ஸ்டோரியுமே அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 ஸ்டோரி இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, தோட்டதிகாரம் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி. அது வந்து சிலப்பதிகாரத்தை ஒரு மீன் பண்ணி, ஏன்னா சிலப்பதிகாரம் இப்ப இருக்கிற பசங்க யாரும் படிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த சிலப்பதிகார கதை அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதை இப்ப தற்காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி அவர் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்ததான் நான் வந்து சொல்ல போற கதை பாத்தீங்கன்னா அலெக்சி. நீங்க இப்ப கேள்விப்பட்டிருங்க அலெக்சான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா எந்த சாங் வேணாலும் பாடுற மாதிரி ஒரு 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 இது வந்திருக்கு தெரியுங்களா? ஒரு சயின்ஸ் கண்டுபிடிப்பு ஒண்ணு வந்திருக்கு. நாம எங்கிருந்து வேணாலும் நம்ம ஒரு பாட்டை கேட்டோம்னா உடனே அதுல இருந்து பாட்டு வரும். அது பேர் அலெக்சான்னு சொல்லுவாங்க. இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சி. அலெக்சி பாத்தீங்கன்னா அது ஒரு ரோபோ. ஓகேங்களா? அந்த ரோபோ பத்தினா அறிவியல் கண்டுபிடிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நன்மை தரக்கூடியதோ அதே மாதிரி அதுல சில ஆபத்துகளும் நமக்கு இருக்கு. முழுமையாவும் அதுகிட்ட நம்மளுடைய பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. என்னதான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதா இருந்தா முழு பொறுப்பையும் அதுகிட்ட நம்ம ஒப்படைக்கூடாது. நம்மளுடைய கண்காணிப்பு மேற்பார்வை எப்பவும் அது கூட இருக்கணும். இருந்தாதான் நம்மளால அதை சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தின ஒரு அழகான ஸ்டோரி இது. அதை பாத்தீங்கன்னா அலெக்சா ஒரு சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற அந்த நாடு. அங்க வந்து ஒருத்தர் அப்பா வராரு, ஊருக்கு வராரு. அவர் வருகைக்காக மகனும் மருமகளும் அங்க காத்துட்டு இருக்காங்க. அவர் வராரு. அவர் பேர் வந்து ராமன் பிள்ளை. ஏரோப்ளேன்ல வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே மகனும் மருமகளும் அவங்க வரவேற்கிறாங்க. அவர் எப்படி வந்திருக்காங்க, வேஷ்டி சட்டையில தான் வந்திருக்கிறாரு. வந்தோடனே கேக்குறாங்க, என்னப்பா இப்படியே வந்தீங்க? அப்படி ஏமா நல்லா தானமா இருக்கு, ஏரோப்ளேன் கூட எல்லாரும் என்ன பாராட்டினாங்கம்மா அப்படின்னு. அப்படியாப்பா, சரி வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லாம சௌகரியமா இருந்தது, ஒன்னும் தொந்தரவு இல்லை, பெட்டி எல்லாம் எடுத்து வைக்கிறது கூட ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னா. யார் பண்ணா? அந்த ஆங்கிலேயர் தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா. ரொம்ப சந்தோஷப்பா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னா. சரி ஆதி எங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு. ஆதி வந்து அவங்களுடைய பையன். ஆதி எங்க அப்படின்னு கேட்டோடனே ஆதி வந்து வீட்டுல இருக்கான்ப்பா, ஆதியோட இன்னொரு சஸ்பென்ஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகனும் மருமகளும் என்ன பண்றாங்க, அவரை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போன உடனே கதவு திறக்கு முன்னாடி அங்க ஒரு கண்ணாடி மாதிரி உள்ளார, இங்க வெளியே யார் நிக்கிறாங்களோ உள்ளார தெரியும் இல்லைங்களா, அது மூலமா அவங்க அப்பா பார்க்க சொல்றாங்க. பார்த்த உடனே உள்ளார இருந்து ஒரு பெண் குரல் கேக்குது.
அவங்க மகன் பேரு தீபக் பரணி. ஓகேங்களா? தீபக்கோட அப்பா வந்திருக்கீங்க, உங்களை வந்து நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் குரல் கேக்குது. யாரு பாதுன்னு பார்த்தா உள்ளார போய் பாருங்கன்னா கதவை திறந்த உடனே ஒரு ரோபோ அலெக்சி அப்படிங்கிற ஒரு ரோபோ நிக்குது. என்னம்மா யாரும்மா இதுன்னு, இது வந்து ஒரு ரோபோப்பா, நமக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யும், நாம எதுவும் செய்ய வேண்டியதே இல்ல, எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் அப்படின்னா. அப்படியா? ஆமாப்பா அப்படின்னு. நீங்க ஒரு தடவை அவங்ககிட்ட பேசினா உங்களுடைய வாய்ஸ் வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் அப்படின்னு. நான் என்னப்பா பேசுனா, பரவாயில்ல ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்னு. சரி அலெக்சி எப்படி இருக்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது நம்மள மாதிரியே தான் பேசுது. ஒரு ரோபோ மாதிரியே கிடையாது, நார்மல் பர்சன் மாதிரியே அது அழகா பேசுது. உடனே இவங்களும் பேசிட்டு, சரி அப்பா நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. சரி அவங்க அலெக்சின் எல்லாரும் சொல்றாங்க, ஆர்டர் பண்றாங்க, போய் இந்த பெட்டியெல்லாம் கொண்டு போய் வச்சிரு, அந்த இடத்துல வச்சிரு, ஏதாவது அழுக்கு துணி ஏதாவது துவைச்சிரு எல்லாம் சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அந்த அலெக்சியும் சரி ஓகே நான் செஞ்சிருன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மேல அவன் ரூமுக்கு கூட்டு போ அப்படின்னு. சரி அவங்க அப்பா அவங்க ரூமுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனோடனே எல்லாமே ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட வராங்க. எல்லா ஐட்டமும் இட்லி சாம்பார் அந்த ஐட்டம் எல்லாம் எல்லாமே இருந்தது. சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே எப்படிப்பா இருக்கு அப்படின்னு. எல்லாமே சூப்பரா இருக்குமா, ரொம்ப நல்லா செஞ்சிருக்க பரணி அப்படின்னு. அப்பா இதெல்லாம் நான் செய்யல, எல்லாமே அலெக்சி தான் செஞ்சது அப்படின்னு. அப்படியான இதெல்லாம் கூட சமைக்குமாமா? எல்லாமே செய்யும்பா அப்படின்னு. எப்படி எனக்கு புரியவே இல்லையா? எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம்பா இது, நாம எதுவும் கஷ்டப்படல, உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமாப்பா. உங்களுக்கு இப்ப என்ன காஃபி கொண்டு வர சொன்னா, அலெக்சி ஒரு கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்ணும். கீழே ஒரு ரோபோ வச்சிருக்காங்க, மேல மெத்தையில ஒரு ரோபோ. அந்த அலெக்சி அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்டர் கொடுத்தோடனே அந்த ரோபோ வந்து எங்க இருந்தாலும் வேலை செய்யும். அந்த கம்ப்யூட்டர் ஆர்டர் படி அந்த ரோபோக்கள் வேலை செய்யும். ஒரு காஃபி கொண்டு வானோடனே அந்த காஃபி கொண்டு வந்து கொடுத்து உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகேப்பா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில ஆதி எங்கன்னு ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான், எழுப்புவானு. இல்ல வேண்டாம் தூங்கட்டும், நாளைக்கு பேசலாம்னு. சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா, நாங்க நாளைக்கு காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம், மறுபடியும் சாயங்காலம் தான் வருவோம், நம்ம சாயங்காலம் பேசிக்கலாம் அப்படின்னு அலெக்சிட்ட சொல்றாங்க. அப்பா வந்து தனியா தான் இருப்பாரு, அவர் கூட நீதான் துணையா எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரி அலெக்சி என்ன பண்ணுறது கூடவே போறாங்க. அலெக்சி வந்து அவரை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுது. உடனே நான் உங்களை அங்கிள்னே கூப்பிடாம, இல்லம்மா நீ மாமானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அலெக்சியும் அவர் வந்து மாமா மாமன்னு கூப்பிட்டு, என்ன வேணும் உதவி வேணும், பழம் அங்க இருக்கு எடுத்துக்கோங்க, மருந்து போட்டுக்கோங்க, கால் அமைக்கட்டுமா எல்லாம் தெரிஞ்சோடனே. அப்ப என்ன பண்ணுன்னா, இது ஒரு மிஷின் தாப்பா, ஒன்றும் பயம் இல்லை, பட் அலெக்சிங்கிற பேர் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குப்பா அப்படின்னு. சரி நீங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு. லக்ஷ்மி அப்படிங்கிற பேரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே நீங்க கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கி ஏஞ்சுறாங்க. காலையில வந்தோடனே அவங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பா அப்பதான் இறங்கி வராரு. கிளம்பிட்டு இருக்கப்போ, என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களான்னா, ஆமாப்பா வேலைக்கு போறேன். சரி நீங்க சாயங்காலம் வாங்க, உங்களுக்கு வந்து அலெக்சி எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனோடனே ஆக்சுவலி இதுக்கிடையில நடுவுல வந்து ஒரு இது நடக்கும். நைட் வந்து அவர் ரொம்ப தூங்க முடியாம அவசப்படுவாரு. அப்ப அந்த ரோபோ தான் அவருக்கு வந்து கால் அமைக்கிற மாதிரி. அப்ப பேசுவாங்க, ஏன் ரொம்ப ஃபீல் பண்றீங்க, ஏன்னா போன மாசம் தான் அவங்களுடைய அம்மா இறந்திருப்பாங்க, அவங்களுடைய டெத்துக்கு கூட இவங்களால போக முடியாது, பையனால போக முடியாது, ஏன்னா அந்த அப்ப விசா ப்ராப்ளம் இருந்ததுனால போக முடியல. அதனாலதான் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, அதனாலதான் அவர் வரல, மத்தபடி வேற ஒண்ணு இல்ல வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த அலெக்சியும் அந்த பெரியவரும் பேசிக்கிறாங்க. அப்ப போன மாசம் தான் அவங்க அம்மா இறந்திருப்பாங்க, அவருடைய ஒய்ஃப் இறந்திருப்பாங்க. அவரும் அந்த சாப்பாடு டைம்ல அந்த பையனை கேட்பாங்க, அது மாதிரி அம்மா இருந்தப்ப என்னால வர முடியலப்பா, விசா ப்ராப்ளமா இருந்தது, தப்பா எதுவும் இருந்தாலும் சரி பரவாயில்லப்பா, அதனால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசி சமாளிச்சிடாரு. பட் இருந்தாலும் அந்த மனைவியோட இழப்பு வந்து அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதை அவரால் இது பண்ண முடியல. அவர் என்ன பண்றாரு, அதுவும் இல்லாம இந்த ரோபோ வந்து இவரை மாமா மாமான்னு சொல்றப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனைவி ஞாபகம் அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆயிருங்க. உன்னை மறக்கணும் தான் நீங்க வந்து என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, லட்சுமி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த ரோபோ சொல்லுது, லட்சுமி நான் இங்கதானே இருக்கேன், ஏன்னா இவரை லட்சுமி தானே கூப்பிடுறேன், நான் இங்கதானே இருக்கிறேன், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்களா, இல்ல நான் என் லட்சுமி கிட்ட போகணும், என்னை என் லட்சுமி கிட்ட சேர்த்துன்னு சொன்னோன்னே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னே, இல்ல என்னை என் லட்சுமி கிட்ட சேர்த்துருன்னா அந்த ரோபோ என்ன பண்ணுது, அவர் வந்து புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, முடிச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணி அவங்க பையனுக்கு, உங்க அப்பா வந்து இது மாதிரி லட்சுமி கிட்ட போகணும்னு சொன்னாரு, நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதுதான் அறிவியல் கண்டுபிடிப்பு. எவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்மளுடைய கண்காணிப்பும் நம்முடைய மேற்பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆபத்து தான் நடக்கும். பிளஸ் இப்ப நிறையனா அதனால சில மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் நிகழாத மாதிரி, அதுவும் பெரிய ஆபத்தா இல்லாத மாதிரி நமக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் உலா. இது வந்து ஒரு இதை பத்தி ஒரு ஸ்டோரி இது உலாவே எழுதியிருக்காங்க. ராஜராஜ சோழன் உலான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் நூலே இருக்கு. மூவர் உலா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா விக்ரமன், ஒரு நிமிஷம், விக்ரம சோழன், அதுக்கப்புறம் 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், இவங்க மூணு பேரை பத்தின எழுதின அந்த நூல் தான் மூவர் உலான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம
ராஜராஜ சோழன் உலா பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். இதையும் வந்து தன்னுடைய கற்பனை கலந்துதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவருடைய கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிஜமும் இருக்கு, கொஞ்சம் கற்பனையும் இருக்கு. சில விஷயங்கள் எல்லாமே நிஜம். அதையும் நான் நெட்ல தேடி பார்த்துட்டேன், உண்மையாவே அதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்படி பாக்குறப்ப இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார் தஞ்சாவூர் கோயில் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, பெரிய கோயில். அங்க வந்து சிவாச்சாரியர் அந்த கோயிலுக்கு சாமிக்கு சேவை செய்யறவங்க, தொண்டு செய்யறவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பரம்பரை பரம்பரையா அந்த வேலை செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி செஞ்சுட்டு வரப்போ அன்னைக்கு அது மாதிரி அந்த சிவாச்சாரியர் வந்து அன்னைக்கு வந்து சதய திருநாள். சதய திருநாள் பத்தி யாராவது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா சதய திருநாள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே மிஸ். ஆக்சுவலி சதய திருநாள் வந்து தஞ்சாவூர்ல வெகு விமரிசையா கொண்டாடுங்க. எப்பன்னா அவ பழங்காலத்துல, ஏன்னா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் வந்து சதயம். சோ அந்த தினத்தை கொண்டாடுறதுக்காக, அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமா முன்னெல்லாம் நடக்கும். இப்ப வந்து அவர் பிறந்த அந்த சதய திருநாள் அன்னைக்கு கோயில சிறப்பு வழிபாடு, பூஜைகள், அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும். இப்பவும் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம். இந்த இந்த இதை வந்து பரம்பரையா செஞ்சுட்டு வராங்க. ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா, அதே மாதிரி அந்த சிவாச்சாரியர் அன்னைக்கு செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு வர மனசுல ஒரு படபடப்பு, ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சதய திருநாள் முடிஞ்சு அடுத்த நாள் இவர் போறப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயில் பிரகாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு மாற்றம் இருக்காங்க. இவர் பீரியட் மட்டும் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட அது மாதிரி இருந்திருக்கு. ஏதோ சம்திங் இருக்கு, ஏதோ ஒரு அம்மாவுக்கு ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அது என்னன்னு போய் பாக்குற அளவுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. பட் இவர் என்ன பண்ணாருன்னு போய் பார்க்கணும். இவர் இருக்கிறாரு, மணி 12 ஆகுது, அவரால் தூங்க முடியல. ஒரு குரல் சொல்லுது, நீ ஏந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த சிவாச்சாரியர் ஏந்திரிச்சு போயிடுறாரு. சாவி எடுத்து, கோயில் சாவி எடுத்துட்டு போயிடுறாரு. இன்னைக்கு என்னதான் பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாரு. கோயில் போனோடனே அந்த முன்வாசல் வழியா போனா இப்ப இருந்தாலும் யாருக்கா தெரிஞ்சு, பெரிய வாசல் இல்லைங்களா, அது திறந்தா தெரிஞ்சுட்டு அந்த நந்தவனம் வழியா ஒரு ரகசிய வழி இருக்கு. அந்த ரகசிய வழி மூலியமா அவர் உள்ளார போறாரு. உள்ளார போனோம்னா அங்க நந்தி சிலை இருக்குங்களா, அந்த நந்தி சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. என்னதான் இன்னைக்கு நடக்குது நம்ம பார்க்காம போக கூடாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து பரம்பரை ஏதோ ஒரு இருக்குன்னு மட்டும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது நம்ம பாத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாச்சாரியர் நிக்கிறாரு. அந்த நிலா வெளிச்சத்துல அந்த கோயில் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா மின்னிட்டு இருக்கு. அதை ரசிச்சிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஒரு 40-50 பேர் வர்ற மாதிரி. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரை யாரோ தூரத்துல வர்ற மாதிரி இருக்கு. யார் யாரு என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. பட் இருந்தாலும் நல்லா பாக்குறப்போ அந்த இடத்துல ஒரு நிமிஷம், கொஞ்சம் அவங்க எல்லாம் அப்படியே பக்கத்துல வரப்பதான் தெரியுது. யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், அவருடைய மனைவி வானதி, அவங்களுடைய அக்கா குந்தவை, அவருடைய கணவர் வந்து வந்தியத்தேவன், அதுக்கப்புறம் வேட்டவரையர், அதுக்கப்புறம் வந்து மலையமான், இந்த மாதிரி நிறைய அந்த மன்னர்கள் வராங்க. அவங்களோட அவங்களுடைய சேவகர்கள், தோழிகள் எல்லாரும் வராங்க. எல்லாரும் வர்றப்போ ஒரே சத்தமா இருக்கு. கையில வந்து தீப்பந்தம் ஏந்திட்டு தான் அந்த முன்னாடி காவலாளி வராரு, சேவகன் வராரு. பட் அதுல இருந்து வெளிச்சம் வருதே தவிர புகை வரல. அதே மாதிரி மியூசிக் சவுண்டு கேக்குது, ஆனா யாரும் வாசிக்கிற மாதிரியே தெரியல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு அவருக்கு. அவங்க என்ன நடக்குதுன்னா அவங்க எல்லாம் பேசிட்டே வராங்க. அது மாதிரி பேசிட்டே வரப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் வந்து யார் வெடிச்சாங்க, என்ன அடிச்சாங்க, ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் என்ன யார் காரணமா இருப்பாங்க, இதை பத்தி அழகா பேசிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு வராங்க. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு கிட்டத்தட்ட அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. அந்த 4 இயர்ஸ் அந்த கோயில் கட்டி அந்த கும்பாபிஷேகம் நடத்துன அந்த தினத்தை விட இந்த சதய திருநாளனுக்கு தன்னுடைய குடும்பத்தோட இந்த கோயிலை வந்து சுத்தி வர்றதா வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால ஒவ்வொரு சதய திருநாள் அன்னைக்கும் அவர் அது மாதிரி வருவாரு. இது வந்து அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் சோழ பரம்பரை வந்து அவங்க வந்து ராஜராஜ சோழன் இவங்க எல்லாம் கூட அதை உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கலிங்கத்து பரணிலையும் மூவூர்லாலையும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கலிங்கத்து பரணி நமக்கு தெரிஞ்ச நூல் தான், சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. அதே மாதிரி மூவூர்லாவும் நம்ம கேள்விப்பட்டிருக்க அந்த நூலும் அதுலயும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, சுத்தி வராங்க, அதெல்லாம் பேசி ரசிச்சிட்டு இருக்காங்க. ரசிச்ச உடனே இவரு இங்க பின்னாடி இருந்தே பாத்துட்டு இருக்காரு எல்லாத்தையும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரும் பேசி சிரிச்சுண்டு அவங்களுடைய அவங்க பேசுறதை எல்லாத்தையும் ரசிக்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப நாம இங்க இருக்கிறோம், நமக்கு வந்து அவங்க எல்லாரும் தெரியறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு நம்ம தெரியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. பட் இருந்தாலும் இவர் அமைதியா அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து கரூர் தேவர் சொல்லிட்டு சொல்றாங்க. கரூர் தேவர் வந்து ராஜராஜ சோழனுடைய ஞான குரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு கையில ஒரு பதும மலர் சொல்லிட்டு ஒரு பூ எடுத்துட்டு வர்றாரு. அந்த பூ வந்து 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா.
அந்த பூவை கொண்டு வந்துட்டு ராஜராஜ சோழன் கையில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி கடந்த முறை வந்து இந்த பூ வந்து கோயில் கும்பாபிஷேகம் தஞ்சாவூர் கோயில் அந்த கும்பாபிஷேகம் எப்ப கிடைச்சது அப்போ வந்து இந்த பூ வந்து நீ சிவனுக்கு சாத்தினா அதே மாதிரி இப்பயும் கிடைச்சிருக்கு. இதை உங்க கையில நான் கொடுக்குறேன். இதை நீ இப்ப எப்பவும் போல என்ன செவியோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே அதுக்கு ராஜராஜன் சொல்றாரு, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி இந்த பூ கிடைக்குதோ 1000 வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு ஒரு மானிடனும் கிடைக்கிறான். ஏன்னா அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. மாடனா அவங்க வேற இது, இப்ப மாடனா உயிரோடு இருக்கவங்க. நமக்கு ஒரு மாடனம் கிடைக்கிறான்னு இவரு பயந்துட்டாரு, நம்மள கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்றாரு, வந்தியத்தேவ கொஞ்சம் போயிட்டு அவரை கூட்டுவாங்க, நந்திக்கு பின்னாடி இருக்கிறவரை கூட்டுவாங்க அப்படின்னு. வந்தியத்தேவன் என்ன பண்றாரு யோசிக்கிறாரு. போய் கூட்டுவாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போய் அவரை கூட்டு வந்தானே அவர் வராரு. வந்த உடனே இது மாதிரி மன்னிச்சிருங்க, இது மாதிரி சதய திருநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கும், ஒரு அமானுஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதால பாக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதனாலதான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான காட்சியை பார்க்கறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பயப்படுறாரு. இருந்தாலும் பயம் உள்ளாரு, நம்மளை கண்டுபிடிச்சாங்களே, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு. அதுக்கு சேரன் இவங்க தேவி குந்தவை என்ன சொல்றாங்க, நீங்க பயப்பட வேணாம், சிவனுக்கு தொண்டு செஞ்சதுனால உங்களை நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வந்தியத்தேவன் வந்து குந்தவை காதுல வந்து மெதுவா ஏதோ ரகசியமா சொல்றாரு. சொன்ன உடனே இதுக்கு ராஜராஜ சொல்றாரு, வந்தியத்தேவன் என்ன ரகசியமா சொல்றாரு அப்புறம். இல்ல அது எங்களுக்குள்ளார ஒரு ரகசியம் அப்படின்னா பரவாயில்ல சொல்லுங்கக்கா, 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த ரகசியம் வரட்டும் அப்படின்னு. ஆக்சுவலி வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் திருமணம் ஆன பிறகு அவங்க என்ன பண்றாங்க, கோடியக்கரை ஒரு மாதம் கோடியக்கரை போறாங்க. இலங்கை கோடியக்கரை அந்த இடத்துல அங்க போறாங்க. அங்க போறப்போ அவர் என்ன பண்றாரு, இவங்க ஒரு பயமுறுத்தலுக்காக அவங்கள தவிக்க விட்டுட்டு எங்கோ ஒளிஞ்சுக்கிறாரு. உடனே இவங்க எங்கெங்கயோ தேடி பார்த்து வந்தியத்தேவன் கிடைக்கல. உடனே நந்திதேவன் காதுல போயிட்டு சொல்லிட்டு அவங்க தலையில கை வச்சோடனே அந்த நந்திதேவன் கரெக்டா அவருடைய காலில் விழுந்துறாரு. காலில் விழுந்த உடனே அவரு கத்துறாரு. உடனே வானதி, ராஜராஜ சோழனுடைய மனைவி வானதி, அதனாலதான் அவர் காலில் கட்டு போட்டு இருந்தாரு சொல்லிட்டு அவங்களுக்கு கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, இது மாதிரி அந்த பதும மலர் கிடைச்சது இல்லைங்களா, இது எப்படியாவது இதை வச்சு எப்பவுமே நீங்க ஒரு விளையாட்டு அதுக்கப்புறம் தானே சிவனுக்கு சாத்துவீங்க, இந்த தடவை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அதே மாதிரி நகர்வலம் அந்த ஊர்வலம் போயிட்டு இருக்கு. வராகியம்மன் சிலை வருது. அந்த இடத்துக்கு போன உடனே அதுக்கு கோடியில அதே தொலைவுல பாத்தீங்கன்னா துர்கியம்மன் சிலை இருக்கும். அப்ப அவர் ஒரு கேம், நம்ம ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருந்து இந்த பூவை எடுத்துட்டு நான் கண்ணை கட்டிடுவேன், நேரா போகணும், முதல்ல வந்தியத்தேவன் தான் ஆரம்பிக்கிட்டேன், நான் செவுத்துல எல்லாம் முட்டிக்க தயாரா இல்ல, எப்ப பார்த்தாலும் என்னையே பலிகடா ஆகுறீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே குந்தவை என்ன சொல்ல, சரி ஓகே இந்த தடவை நீங்க வேணா பெண்கள் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா அந்த போறாங்க. ஆனா யாராலையும் இந்த வராகியம்மன் சிலைகிட்ட இருந்து அந்த துர்கியம்மன் கோயிலுக்கு அந்த சிலைகிட்ட போயிட்டு பூவை நேரா கொண்டு போய் அவங்க வைக்க முடியல. ஏதாவது தடம் ஒரே நேரா போகணும், வழி கொஞ்சம் மாறிட்டா கூட அவங்க தோத்துட்டுதான் அது ஒரு கேம், அது அவங்களுக்குள்ளார விளையாண்டுக்கிறாங்க. ராஜாக்கள் ராணிகள் இருந்து அவங்களோட விளையாண்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. அப்புறம் சரி நான் அவங்க போன உடனே, ஆனா கடைசி வரைக்கும் யாருமே போல. ராஜராஜ சோழன் மாதிரி நேரா போறப்போ கொஞ்சம் பக்கத்துல போறப்போ அந்த வந்தியத்தேவன் ஏதோ விளையாட்டா சொன்னதுனால அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் மாறிடுறாரு. கடைசியில அவரும் தோத்துடுறாரு. கடைசியில யாருமே துர்கியம்மன் சிலைகிட்ட போகவே இல்லை. அப்போ ஒரு குரல் கேக்குது, நான் வேணா முயற்சி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தா கரிகால சோழன், ராஜராஜ சோழனுடைய அண்ணன். பொன்னியின் செல்வன் பாத்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த கேரக்டர் டக்கு ஞாபகம் வரும். விக்ரம், அதுக்கப்புறம் அருண்மொழி தேவர், ஜெயம் ரவி, இவங்க எல்லாம் ஞாபகம் வருவாங்க. ஆக்சுவலா அவங்க போயிட்டு இருக்கப்போ அவர் வந்து நான் அண்ணா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு. எப்போ கடந்த முறை கூட நீங்க வரலன்னு, ஒவ்வொரு தடவையும் நான் வரணும்னு தான் நினைப்பேன், ஏதாவது ஒரு வேலை காரணமா முடியாம போயிடுச்சு, இந்த வருஷம் வந்திருக்கேன், நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா, முயற்சி பண்ணட்டுமான்னு. பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னா அவர் எடுத்துட்டு போய் நேரா கொண்டு போய் துர்கியம்மன் சிலைட்ட வச்சிடறாரு. வச்ச உடனே ராஜராஜ சோழனுக்கு ஆச்சரியம், எப்படி நான் நீங்க மட்டும் வச்சீங்க அப்படின்னே. என் நண்பன் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு. வந்தியத்தேவனானா ஆமா அப்படின்னு. அவரே தோத்து போயிட்டாரு என்ன அப்படின்னு. அவருக்கு வந்து வழி சொல்ல தெரியுமே தவிர அவருக்கு ஜெயிக்க தெரியாது அப்புறம். அப்படியா, அப்படி என்ன சொன்ன வந்தியத்தேவா அப்படின்னு சொன்னோடனே, ஒண்ணும் இல்ல, வீரபாண்டியர் துர்கியம்மன் சிலைக்கு பின்னாடிதான் இருக்காங்கன்னு சொன்னேன், அதான் நேரா அவர் போயிட்டாரு, போய் வெட்டிட்டாருல, வென்றுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்கப்ப இதை வந்து அந்த சிவாச்சாரியார் பார்த்து கண்டு கழிக்கிறாரு. அப்படியே பழங்காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு, ரசிச்சுட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு அவரையும் மறந்து, அப்ப நந்தினி வரலையான்னு கேட்டார். முடிஞ்சது தோழி. நந்தினிய உடனே திரும்பி இவர் கேட்கிறாரு, கரிகாலன், நந்தினியா யார் உங்க, நந்தினிக்கு சோழ வம்சத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டவுடனே, ஐயோ தெரியாம கேட்டுட்டுமோ நாம அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி வந்து ஐஸ்வர்யா ராய் கேரக்டர், ஓகேங்களா, அவங்கதான் அதுல வில்லியா நடிச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா, இப்ப ஞாபகம் தான். ஐயோ தெரியாம கேட்டுட்டுமோன்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கருவூர் தேவர் வந்துட்டு சரி மேற்கொண்டு நம்ம போலாம், இந்த பதும மலரை கொண்டு போய் நம்ம சிவன் பாதத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப அங்கிருந்து அப்படியே அந்த நகரம் எல்லாம் அப்படியே நடக்குது. அந்த ஊர்வலம் வந்து அப்படியே நகர்ந்து போறாங்க. அப்ப அவர் பின்னாடி வர்றாரு. யாரு? கரிகாலசோழன் பின்னாடி வந்தா சிவாச்சாரியர். நந்தினி யாரு? எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருந்துட்டு இருக்கு. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாரியே எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு கேட்டவுடனே, உங்களுடைய ஸ்டோரி வந்து எனக்கு தெரியாதுங்க ஐயா. அதுல நெறைய குழப்பங்கள் இருக்கு. அவங்க வீரபாண்டியர் மகளா? இல்ல காதலியா? இல்ல உங்க காதலியா? என்னது? அப்புறம் உடனே, இல்ல உங்க ஸ்டோரிய பத்தி எங்களுக்கு இன்னும் சரியா தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப என்னாச்சு, அப்போ அவர் கேட்கிறாரு அந்த சிவாச்சாரியார். அது இருக்கட்டும், உங்களுடைய இறப்பு மட்டும் ஒரு மர்மமாவே இருக்கு. நீங்க எப்படி இறந்தீங்க? உங்களுடைய இறப்பு வந்து என்ன ரீசன் என்னதுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே, அப்போ வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய இறப்போட அந்த மர்மம் முடிச்ச வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் என்னுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு, கரிகால சோழன் என்ன பண்றாரு, அவருடைய அந்த இறப்போட மர்மத்தை வந்து அவர்கிட்ட சொல்றாரு. அது கேட்டோன்னே அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுறாரு. யாரு? சிவாச்சாரியார். நின்ன உடனே என்னதான் அவர் உடம்பு அப்படியே ரெண்டா பிரியிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவருடைய ஆன்மா வந்து எங்கேயோ போற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா அவர் கண்ணு முன்னாடியே அந்த ஊர்வலமும் போயிட்டு இருக்காரு. அந்த ராஜராஜ சோழனுடைய மனைவி, அவங்களுடைய அக்கா, அவங்க வீட்டுக்காரரு, அந்த சேவைகள் எல்லாரும் போறது எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஏந்திரிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் அருள்மொழித்தேவர் சொல்றாரு, ராஜராஜ சோழன் அவருடைய இன்னொரு பேர் அது. அவர் சொல்றாரு, இது மாதிரி நாங்க எல்லாம் நகர்வலம் எல்லாம் சுத்தி வந்துட்டோம். எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னா, இது வரைக்கும் இந்த கோயில்ல எங்க வேணாலும் நாங்க போயிட்டு வரலாம். ஆனா கருவறையில வந்து நீங்க தான் அந்த பூவை கொண்டு போய் சாமி கிட்ட சேர்க்கணும். அது எங்களால முடியாது. அதனால நாங்க எங்க எல்லாருக்கும் அந்த சுவாமி தரிசனத்தை கொஞ்சம் கதவை திறந்து காட்டுங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, ரொம்ப அவரோட கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சாவி எடுத்து போய் கருவறையை திறக்கலாம் பார்த்தா அவரால் திறக்க முடியல. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் திறக்க முடியல. ஏன் நம்மளால திறக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ கருவூர் தேவர் சொல்றாரு, அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா எப்போ ஒரு இறப்போட மர்மத்தை அவர் கேட்டு தெரிஞ்சுட்டாரோ அப்பவே அவர் உயிர் வந்து அவர் உடம்பு விட்டு போயிருச்சு. அவரு இப்ப நம்மளோட சேர்ந்துட்டாரு. அவருடைய உடலை எப்போ கொண்டு போய் அவங்க வீட்டுல நான் சேர்த்துட்டேன் நானு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஊர்வலத்துல அவரும் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கப்புறம் இந்த பதுமமலர் மறுபடியும் சாமி சொல்லி இன்னும் நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கோமோ அது வரைக்கும் ராஜராஜன் சோழ உலா எப்பவும் போல தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி அவரு இதோட முடிச்சிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு ஸ்டோரி. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன். ஓகேங்களா? ஆனா அதே சமயம் இப்ப எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம், அதை விட்டா ஒரு நல்லது நடக்கும். இது வந்து ஒரு சங்ககால இலக்கிய ஸ்டோரி. லாஸ்டா நடந்தது ஒரு சின்ன ஸ்டோரி. இப்ப நம்ம பார்க்க வந்து ஒரு கணவன் மனைவி. மனைவிக்கு வந்து கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. இது ஒரு ஒரு ஃபன்னான இது. ஜஸ்ட் ஃபன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல இருக்க பாயிண்ட் உங்களுக்கு ஓகேனாலும் எடுத்துக்கலாம். அந்த மனைவிக்கு வந்து கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, இல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்ல எனக்கு கார் ஓட்டுக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து எல்லாருக்குமே தெரியும். லேடிஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் அவங்க கொண்டு வர முடியாது வெளியே. விடாப்பிடிதான், உடும்பு பிடிதான். அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, நான் கண்டிப்பா கார் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு. சரி ஓகேம்மா அப்படின்னாரு. அதனால இருந்தாலும் இப்ப நீங்க படிக்காத படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அவர் காரோட பேசுவாரு, லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு, லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு. நான் கூட ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னா வாஷிங் மிஷின்ல சண்டை போடுவேன். ட்ரையரே போகாது. சீக்கிரம் முடிய நேரம் ஆகுது, 2 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் ட்ரையர் பேசும். ஏன்னா நமக்கு மிஷினா இருந்தாலும் நமக்கு அது ஒரு நம்ம கூடவே வேலை செய்யறதுனால நமக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு நபரான மாதிரி நம்ம பேசுவோம். அதே மாதிரி அவர் அந்த கார் வந்து கெஞ்சுது, வேணாம் என்னை உன் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துடாத, அவங்க எங்கேயாவது மோதி என்ன ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க, கொடுக்காதுன்னு கெஞ்சுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, அவரு எவ்வளவு போராடுறாரு ஒய்ஃபு கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அம்மா ரொம்ப உடம்புப்படியா இருக்காங்க. நான் கண்டிப்பா கத்துக்கணும். சரி ஓகேம்மா, டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்கணும். சொந்த கார்ல தான் கத்துக்கணும்னு குருஜி நீ சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்வேன். அதனால நான் நம்ம கார்ல மட்டும் தான் கத்துக்குவேன். சரி ஓகேம்மா, நீ நம்ம கார்லயே கத்துக்கோ. டிரைவிங் ஸ்கூல் டிரைவரை வேணா நான் அவனுக்கு கத்துக் கொடுக்க சொல்றேனா? வேணாம். குருஜி நீ வந்து ஒரு சீடப்பெண் அனுப்பி வைக்கிறாங்க, நான் அவங்க கிட்ட தான் கத்துக்குவேன். வேற யார்ட்டையும் நான் கத்துக்க மாட்டேன். ஏமா நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு. அவரு என்ன பண்றாரு, எவ்வளவு பேசி பார்க்கறாரு, முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பேசாம நீ கார் எடுத்தீங்க, ஒரு மாசம் தலைமறைவா போயிடு, இல்ல காரை கொண்டு போய் வித்துரு, எங்கேயோ ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. போக முடியாது. மாதிரிலாம் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா போக முடியுங்களா சொல்லுங்களேன் சொல்லாம. அவர் யோசிச்சு சரி போ, வேற வழி இல்லாம இந்த பாசமலர் படத்துல சிவாஜி கணேசன் சொல்லுவார் பாத்தீங்களா, ஜெமினி கணேசன் கையில, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அதே மாதிரி இவரு என்ன பண்ணாரு, கார் சாவி கொண்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு, எம்மா என் கண்ணையே ஒப்பிக்கிறேன், நான் அதுல ஆனந்த பெட்ரோலை தான் பார்க்கணும், பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு வராரு.
வந்தோடனே அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அந்த சீட பெண்ணும் வராங்க. இவங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆயுதம் போர் புரியுது. அந்த அம்மா என்ன பண்றாங்க, வர்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. ஏதோ சண்டைக்கு போற மாதிரி. இவரும் பொறுமையா நின்று கையை கட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க. காரை 3 தடவை சுத்தி வந்தாங்க. ஒவ்வொரு வீலுக்குள்ளேயும் எலுமிச்சம்பழத்தை வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, உள்ளார போய் உட்காந்துட்டு 11 தடவை பிராணாயாமம் பண்ணி முடிச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல. அது கீரிங்ல இருக்கு. அவர் வெளியே இருந்து கத்துறாரு, கீரிங்ல இருக்கு, அதை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சீரப் என்ன பண்ணாங்க, எடுக்கிறாங்க. எடுத்தோடனே வண்டி அவர் கேட் திறந்து வச்சதுனால வண்டி தள்ளுன்னு போயிடுச்சு. இங்க இருந்து கத்துறாரு, தெரு முனையில ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, பார்த்து போங்க பார்த்து போங்க. அவங்க காதுல வாங்கலாம், அவங்க போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, நம்ம போய் இன்சூரன்ஸ் எல்லாம் சரியா வச்சிருக்குமா போய் பார்த்து செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நேரா உள்ள போறாரு. உள்ள போய் அவர் எடுத்து பார்த்துருக்கவே பின்னாடி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் தான். இந்த அம்மா படம் பார்க்காம ஏத்திருக்கிறாங்க. ஏத்துறோடனே அந்த கார் அந்த இடத்துல இதா இருக்கு. உடனே என்ன, காருக்கு ஒன்றும் ஆகல இல்ல அப்படின்னாரு. காரை பத்தியே கேளுங்க, அந்த வண்டி ஓட்டினா உங்களுக்கு பின்னாடி முதுகு வலிக்குதான் அப்படின்னு. சரிம்மா இன்னைக்கு இது போதும், நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி ஒரு போய் என்ன பண்றாரு, காரை கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து வச்சிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த லேடிஸ் கேரக்டர் எப்படின்னா, ஒரு விஷயம் நான் அவங்க மண்டைக்குள்ள போயிட்டு இருந்தேன்னா நைட் எல்லாம் அதை பத்தியே தான் யோசிப்பாங்க. அதை பத்தி நிறைய திங்கிங். அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டுக்காரர் கேட்கறேன், ஏங்க ஏங்க கியரிங் வச்சிருக்காங்க, அது இல்லாம இருந்தா வண்டி நல்லா ஸ்பீடா போகும் இல்ல, ஏன் 4 வீல் வச்சிருக்காங்க, 3 வீல் வச்சிருக்காங்களா ஆட்டோ மாதிரி. அது மாதிரி நிறைய கேள்வி நைய நைய நையன்னு நைட் எல்லாம் அவங்க வீட்டுக்காரர் போட்டு தொலைச்சி எடுத்துறாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்காரர், எங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னாங்க. சொல்லுமா என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்ல, நான் அந்த சீடப்பெண்கிட்ட கத்துக்கிறேன் வேணாம், ஏன்னா அவங்களுக்கு சரியா டிரைவிங் தெரியல நான் நினைக்கிறேன் அப்படின்னா. இதை கண்டுபிடிக்கிறது உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா, அது 1/2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறாரு அவரு. சரி அப்ப என்னம்மா, கார் ஓட்டுற அந்த பிளான் கேன்சலா அப்படிங்கிறாரு அவரு. இல்லங்க அது கன்ஃபார்ம் தான், பேசாம நான் உங்ககிட்டயே கத்துக்கிறேனே அப்படிங்கிற. உடனே ஹஸ்பண்டும் உங்களுக்கு தெரியும், நாம நிறைய தடவை நம்ம கொஞ்சம் பிகு பண்ணுவோம், அவங்க எப்பயாவது உதவி பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, எவ்வளவு பேசிட்டு இல்ல சரி ஓகே உனக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா அவர் ஒத்துக்கிறாரு. ஒத்துறனே அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. ஒரு 20 நாள் அழகா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போறாங்க. போயிட்டு அந்த பொண்ணு அழகா, அதான் அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டட் பர்சன். 20 நாளே நல்லா அழகா கார் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. கத்துட்ட உடனே லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கினே சரி அடுத்த நாள் லைசன்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப முதல் நாள் அந்த பொண்ணு எல்லா கோயிலும் போய் கொண்டு வருவாங்க. ஏமா நீ தான் நல்லா கார் ஓட்டுறியா, அப்புறம் பயப்படணும். இல்லைங்க கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. ஏஜென்ட் மூலியமா வேணா நம்ம போகலாமான்னு. எங்க குருஜி நீ சொல்லியிருக்காங்க, எதுவா இருந்தாலும் உண்மையா நேர்மையா இருக்கணும், அதனால ஏஜென்ட் இதெல்லாம் வேணாம், நம்ம நேர்லயே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சரி போறாங்க. அடுத்த நாள் போனோடனே கார் எடுத்துட்டு போனோடனே கார்ல ஒரு போட்டோ இருக்கு. இவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ஆர்டிஓ வராரு. வந்த உடனே திட்டிட்டே வராரு, இவங்களுக்குலாம் லைசன்ஸ் டு கில்லுன்னு தான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் சாவடிச்சிருக்காங்க சொல்லிட்டு வந்து வண்டியில இருந்து ஏறுமா வண்டியில அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவை ஏறி உட்காந்துக்கிறாங்க. நீங்க பின்னாடி உட்காருங்க சார் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார உட்கார சொல்றாங்க. இவர் இந்த பக்கம் உட்காந்துக்கிறாரு. வண்டி எடுமா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் எடுத்தாங்க. வண்டி இருக்கிற ஸ்டைலே நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க மாதிரி தான் எடுத்தாங்க. வண்டி போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு போட்டோ ஒண்ணு, யார் வடிவம்பா ஒண்ணு, நீ உங்களுக்கு தெரியுமாண்ணே ஒண்ணு. அவங்க சொன்னாங்க, ஏன் சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. குருஜினி தானே. ஆமா என் ஒய்ஃப் இவங்ககிட்ட தான் பரதநாட்டியம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்பே கொஞ்சம் தூரம் போனோடனே என்னது வண்டி நின்றுடுது. உடனே அந்த பொண்ணு பயந்துடுவா, லைசன்ஸ் ஏதாவது கட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் என்ன பண்ணாரு, ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க லைசன்ஸ் வாங்கிக்கோங்கன்னு இறங்கிட்டு பின்னாடி அவங்க வீட்டுக்காரரை பார்த்து கஞ்சாட காமிச்சு போறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஸ்கூல் மேட். அவங்க வீட்டுக்காரரும் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸரும் 2 பேருமே ஸ்கூல் மேட். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே போயிடறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது என்ன மீன்ஸ் இதுல ஒரு ஃபன் இருக்கு அப்படின்னா, ஈகோ. அந்த பொண்ணு ஆக்சுவலா அந்த சீடப்பெண் சொன்னாங்க, அது சீடப்பெண் கிடையாது. இவங்களா வீட்டுக்கார்ட்ட போய் எப்படி கேட்கறது, அவர் ரொம்ப இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறது பண்ணிட்டு இவங்களா ஒரு பொண்ணை ரெடி பண்ணாங்க. அதனால அந்த ஈகோவை நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா நம்ம நம்ம என்ன கத்துக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அழகா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த ஸ்டோரி நகைச்சுவை ஸ்டோரினாலும் அதுல ஒரு கருத்து இருக்கு. அதைதான் அவர் அழகா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் சொல்ல நினைக்கிறீங்களா? அம்பத்தூர் சிசி யாராச்சும் கமெண்ட் சொல்ல விரும்புறீங்களா? சார் வணக்கம் சார். நான் அம்பத்தூர் சிசில இருந்து டேலி இன்ஸ்ட்ரக்டர் சௌபாக்கியா பேசுறேன். மேம் நீங்க ரொம்ப கதை அழகா சொல்லியிருந்தீங்க மேம். ராஜராஜ சோழன் சோழர் உலாலாம் சொல்லும் போது அப்படியே எனக்கு பொன்னியின் செல்வனுடைய படம் முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. கடைசியா சொன்ன இந்த கதை கூட ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஈகோ விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால கத்துக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் ஈஸியாவே கத்துக்க முடியும். தேவையில்லாத ஈகோனாலதான் ப்ராசஸ் டிலே ஆயிட்டே போகும் அப்படின்றது நல்லா இருந்தது. நகைச்சுவையோட நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
ஹலோ மேம். மேம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பொன்னியின் செல்வன்ல இருக்கிற எல்லா கேரக்டரும் நல்லாவே சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஸ்டோரியை வந்து எந்த மாதிரி சொல்லணும். ஈவன் நீங்க ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல என்ன விஷயம் இருக்குன்னு கூட ஸ்டார்டிங் தெரியாது. ஆனா ஃபைனலா முடிக்கிறப்ப அதுல ஒரு மெசேஜோட முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஈகோ அதெல்லாம் பார்க்க கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சிட்டி ஆஃபீஸ்ல இருந்து யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? குட் ஈவினிங் ஆல். சிட்டி ஆஃபீஸ்ல இருந்து அனுஷியா பேசுறேன். மேம், நீங்க பேசின அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஈகோ பத்தி நிறைய பேசியிருந்தீங்க. அந்த ஈகோ பத்தின விஷயம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ராஜராஜ சோழனை பத்தி பேசின விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களோட அந்த ஃப்ளோ வந்து பயங்கரமா இருந்துச்சு மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தர்மபுரியில இருந்து யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? பார்லிமெண்ட்ல வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு காயின்ல வந்து சோழர்களுடைய தஞ்சை பெரிய கோயிலை வந்து பொறிச்சிருந்தாங்களாம். அப்போ வந்து வடநாட்டுக்காரெல்லாம் கேட்டாங்களாம், என்ன இது, வடநாட்டுல எவ்வளவோ கோயில்கள் இருக்கு, 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில்கள்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் பொறிக்காம எதுக்கு வந்து சோழனுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கோயிலை இந்த மாதிரி பொறிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், ஒருத்தர் எழுந்து சொன்னாரா, அதாவது நீங்க வந்து அசோகர் மிகப்பெரிய பேரரசர், அவர் எவ்வளவோ நாடுகளை வென்றிருக்கிறாரு. நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க, தமிழ்நாடு டச்சே பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு யார் காரணம் பாத்தீங்கன்னா சோழர்கள் தான் காரணம். சோ இந்த அளவுக்கு வலிமையானவங்க சோழர்கள். அதனாலதான் வந்து அவங்களுடைய கோவிலை வந்து நாங்க பொறிச்சு வச்சிருக்கோம் சொல்லும் போது யாருமே வாயை திறக்கலையா. சோ அந்த அளவுக்கு வந்து சோழர்கள் வந்து மிகவும் வலிமையானவர்களாகவும் ரொம்ப திறமசாலிகளா இருந்தாங்க. இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகளும் ஆளக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப பெருமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க. ஆனா இந்த பெரிய கோயிலை பத்தி நம்ம 150 வருஷத்துக்கு முன்னாலதான் நம்முடைய கோயில்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா முகலாயருடைய ஆட்சி காலத்திலேயும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் இந்தியா ஒரு இருண்ட நாடா இருந்தது. நம்ம நாட்டையே நம்ம கலாச்சாரத்தை நம்ம இழந்திருந்தோம். சோ அப்ப வந்து நம்ம இந்த மாதிரியான வரலாற்று அதிசயங்களான விஷயங்களை வந்து நம்மளால வந்து நம்மளதுதான் அப்படின்றதே மறந்து போயிருந்த காலம். அந்த காலகட்டத்துல 150 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இது வந்து தமிழர்களுடைய கோவில் சொல்லும் போது யாருமே நம்பல. ஏன்னா அங்க குறிக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து எதுவுமே வந்து தமிழ் மாதிரியே இல்ல. அப்ப இது வந்து தேவர்களுடைய பாஷை, எங்களுடைய பாஷை இல்ல அப்படின்னு சொல்லும் போது, எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே அது வந்து நம்பல. ஆனா அவருதான் சொன்னாரு, 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த வரி வடிவமும் இப்ப வரி வடிவமும் மாறி போயிருக்கு. அதனாலதான் வந்து தமிழ் வந்து நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இது தமிழர்கள் கட்டிய, அதுவும் குறிப்பா சோழர்கள் கட்டிய கோவில் இது அப்படின்னு சொன்னாரு. அதனால எனக்கு சோழர்களுடைய வரலாறு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் தான். தமிழ் ஆசிரியர்களுக்கு, வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்து நிறைய, ஏன் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தா கூட அவங்க வந்து என்ன சொல் வருஷ கணக்கா பேசுவாங்க. அதே டேலண்ட் தான் சத்யா மிஸ்க்கு இருக்கு. வாழ்த்துக்கள் மிஸ். பொன்னியின் செல்வன் வரிகளை படிக்கிறதுக்கு போதிய நேரமின்மை காரணத்தால மணிரத்னம் கிடைச்சாரு. அது மாதிரி குலோத்துங்க சோழனோட ஒட்டக்கத்தரோட வரிகள் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா சில வரிகள், சில புனைக்கதைகள் வந்து உங்களுக்கு செஞ்சது ரொம்ப ஹாப்பி மேம். ஒரு பொன்னியின் செல்வன் பார்ட் 3 பார்த்தா மாதிரி இருந்தது நிஜமாவே. பார்ட் 1 பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். பார்ட் 3 உங்க மூலியமா பார்த்துருக்கேன். ஒட்டக்குத்தரோட சில நான் கேள்விப்படாத சில கதைகளும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நந்தினின்ற கேரக்டரே வந்து ஒரு கற்பனை கேரக்டர் தான். சில வரலாறால நம்ம நோண்டி பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து மறக்கப்படணுன்றதுக்காகவே நந்தினி கேரக்டர் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த நந்தினி கேரக்டரோட நீங்க டிராவல் பண்ணதும், ஒட்டக்குத்தரோட கதைகளை சொன்னதும் மிக்க மகிழ்ச்சி மேம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சாங் பண்ணீங்க மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். எல்லாரோட கவனத்தையும் உங்க சைடு திருப்பிட்டீங்க ஸ்டார்டிங்லேயே. அப்புறம் எனக்கு நீங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்சது வந்து இன்டர்நெட்டை பத்தி. நாளுக்கு நாள் இன்டர்நெட் ரொம்ப அதிகமா வளர்ந்துகிட்டே போகுது. எவ்வளோ அதுல பாசிட்டிவ் இருக்கோ நெகட்டிவ் சைடும் அவ்வளோ இருக்கு. நம்ம அதை பத்தி ஃபுல்லா தெரியாம ஈஸியா அதை எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு தான் அதை நம்ம போகணும். இன்டர்நெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்மள இன்டர்நெட் யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். அது ஒரு விஷயம் தெரியாம நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம தான் அதை யூஸ் பண்ணணும், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.